வாமா. ரஞ்சிதா நீ ஏன் நிக்கிற? போ. அருண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளவா. அருண், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ ரஞ்சிதாவை கூட்டிட்டு வெளியே கிளம்பு. டேய், இவளோட ஜோடி போட்டு எங்கடா கிளம்பிட்ட? அருண், கர்ப்பிணி பொண்ண பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அதனால நீ ஒரு காரை புக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரியா? இல்ல, நாங்க பைக்லயே போயிடுறோம். நீ கர்ப்பமா இருக்கிற ரஞ்சிதா. புள்ளத்தாச்சி பொண்ணு பைக்ல எல்லாம் போக கூடாது, ஆட்டோலயும் போக கூடாது. கார்ல போறதுதான் சேஃபா இருக்கும். அருண், நீ கார் புக் பண்ணு, கேப் புக் பண்ணி போயிட்டு வாங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கிளம்புங்க. வித்யா, மருமகன்னு ஒருத்திய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்கல்ல, அவ வாசல்ல நின்னு அசிங்கப்பட வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா உள்ள வர சொல்லு. டேய், அம்மா சொன்னது காதுல விழுகலையா? உள்ள வாடா. அருண் வா. புருஷன் பொண்டாட்டி வெளியே கிளம்புனீங்க. அத கெடுக்கிறதுல என்னதான் சந்தோஷமா தெரியல. வாய மூடுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. வித்யா, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு முதல்ல கத்துக்க. அத நீங்க சொல்றீங்களா? வித்யா, நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட எதுக்கு பேச்சு கொடுத்துட்டு இருக்க? அம்மா, இந்த வேஷக்காரிக்கு நான் இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அவன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப சொல்லுங்க. பாத்தீங்களா அத்தை? ஒரே நாள்ல இவங்களோட பேச்செல்லாம் இப்படி மாறி போச்சுன்னு. இதெல்லாம் இப்படிதான் நீங்க தாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சூப்பர். நல்ல அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஏத்தி விடுற. உன்னையும் நல்லவனு நம்புறாங்க பாரு. நேரம்தான். டேய், அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு ஒருத்திக்காக குடும்பத்தை ரெண்டா உடைச்சவங்க தானே நீங்க. அந்த பிரச்சனையை விடுங்க. ரஞ்சிதாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்ளோ நாளா இவள தள்ளி வச்சது கூட பரவாயில்ல. ஆனா கர்ப்பமா இருக்க நேரத்துல புருஷன் கூட இருக்கணும்னு தானே வாசப்படுவா. அத கூட புரிஞ்சுக்காம போன்னு துரத்துறீங்களே. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இவ கர்ப்பமே இல்ல. பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நான் ரஞ்சிதாவை மருமகளா ஏத்துப்பேன்னு அருண் நினைச்சிட்டு இருந்தான். அது நடக்காதுன்னு புரிஞ்சதும் அந்த மனசை அவன் மாத்திக்கிட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாராயிட்டான். இவன் கல்யாணத்தை நிறுத்த மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா. நீங்களும் அதை நம்பி இவளை வீட்டுல சேர்த்துக்கிட்டு கும்மால அடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா, ரஞ்சிதா அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. என்ன மீறி தப்பு நடந்துருச்சுன்னு நான் தான் ஒத்துக்கிறேன்ல. அப்புறம் ஏமா அதே சொல்லிட்டு இருக்கீங்க?